ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம குட் பேட் அகிலே ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர் தரப்புல இருந்து இந்த படத்தோட 15வது நாள் தமிழ்நாடு வசூல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா 172 கோடியே 30 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேட்டையின் படம் தமிழ்நாட்டில் பண்ண மொத்த கலெக்ஷனை இந்த படம் வெறும் 15 நாளில் அடிச்சு தம்சம் பண்ணிருச்சு. வேர்ல்டு வைடு இந்த படம் 298 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி நம்ம ஏக்கியோட சினிமா கரியர்லேயே ஒரு புது மைல் ஸ்டோனை இந்த குட் பேட் அகிலே செட் பண்ணியிருக்கு. அடுத்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் 350 கோடியை ரீச் பண்ணி அமரன் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவி டேக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் இந்தியன் சினிமாலாம் சேர்ந்து ஒரு அவார்டு ஒன்று நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சைமா அவார்டு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதுல நம்ம ஆதிக்கு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற அவார்டும் நம்ம ஏக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டும் கிடைக்க போகுதான். ஆனா என்ன, இந்த 2 அவார்டுமே நம்ம ஆதிக்கு அவர்கள் தான் வாங்கிட்டு போறாரு. இந்த சைமா அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறவனே நம்ம ஏகே காலில் போய் விழுந்தாலுமே அவர் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் இருக்க ஒரு பெரிய சாபம்னா இந்த மாதிரி வெளியே அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம ஏகேவை பார்க்க முடியாததுதான். சரி, அவரோட விருப்பம், அவரோட முடிவு. நம்ம போய் நம்மளோட ஆசையை அவர்கிட்ட போய் திணிக்க முடியாது. அடுத்து நம்ம ஏகே நடிக்கிறக்க 64வது படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான் அப்படின்ற பத்தி ஒரு ரூமர் சோஷியல் மீடியா போய்கிட்டு இருக்குது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி சேர ஆசா கூட அப்படின்ற ஆல்பம் சாங் மூலமா ஃபேமஸான நம்ம சாய் அப்படிங்கிறதான் AK64 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரூமர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம அனிருத்துக்கு அடுத்து அந்த யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வைபா மியூசிக் போடல தலைவன் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சாய் அபியங்கர் AK64 ஒரு கரெக்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நம்ம சாய் அபியங்கர் AK64 படத்துக்கு கரெக்டான சாய்ஸா இல்ல சுமாரான சாய்ஸா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் முறை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.